ஆண்டாள் நாச்சியார் இதுவரை எழுப்பிய பெண்கள் வேறு, இன்று எழுப்பப் போகும் பெண் வேறு. எம்பெருமானை விட எம்பெருமானின் அடியார்களே தஞ்சம் என்று இருக்கும் பாகவத நிஷ்டை உடையவள் இவள். வாசலில் நிற்கவே முடியவில்லை. ஏன் தெரியுமா? வானத்திலிருந்து பனி கொட்டுகிறது, தரையிலோ பால் வெள்ளம் ஓடுகிறது. அடடே, பால் வெள்ளமா? ஆம், கறக்காமலே பால் சொரியும் எருமைகள் நிறைந்த வீடு இது. நற்செல்வன் தங்காய் என்று ஆண்டாள் ஒரு உறவுமுறை கொண்டாடி அழைக்கும் இந்த பாசுரத்தின் ஆழமான அனுபவத்திற்குள் நுழைவோம் வாருங்கள். கனைத்திளங்கச்செருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்திள்ளம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனித்தான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய். இதன் எளிய பொருள் இதோ. கனைத்து இளங்கற்றெருமை, கன்றுகளை நினைத்து தாமாகவே கனைக்கின்ற இளமையான எருமைகள் கன்றுக்கு இறங்கி கன்றின் மேலுள்ள பாசத்தினால் நினைத்து கன்று பால் குடிப்பதாய் நினைத்து கொண்டு மடியில் பால் தானாக பெருகி ஓட முலை வழியே நின்று பால் சோர இல்லம் சேராக்கும், அந்த பால் பெருக்கினால் வீடு முழுவதையும் சேராக்கிவிட்ட நற்செல்வன் தங்காய், உயர்ந்த செல்வத்தை உடையவனின் தங்கையே. பனித்தலை வீழ, எங்கள் தலையிலே பனி வந்து விழும்படி நின் வாசல் கடை பற்றி தென்னிலங்கை கோமானைச் செற்ற ராவணனை அழித்த மனத்துக்கு இனியானை, மனதுக்கு இனிமையான இராமப்பிரானை பாடவும் நீ வாய் திறவாய். நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், நீ பதிலும் சொல்ல மாட்டேன் என்கிறாய். அனைத்து இல்லத்தாரும் அறிந்து, ஊரே தெரிந்துவிட்டது நாங்கள் வந்த விஷயம். இனிமேலாவது எழுந்திரு. இங்கேதான் ஆண்டாள் வைத்துள்ள ரசமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். 1. கோபி பாவம். பால் வெள்ளம் ஏன்? இந்த வீட்டிலுள்ள எருமைகள் சாதாரணமானவை அல்ல. மேகங்கள் மழை பொழிய வேண்டுமென்றால் முதலில் கடலுக்குச் சென்று நீர் அருந்த வேண்டும். ஆனால் இந்த எருமைகளோ தங்கள் கன்றுகளை நினைத்த மாத்திரத்திலேயே பாலை மழையாய் பொழிகின்றனவாம். அதாவது நினைவே ஊற்றாக பால் சுரக்கும். கறப்பவர் இல்லாவிட்டாலும் அன்பு மேலிட்டால் பால் தானாகவே வழிந்து வீடு முழுவதும் சேராகி கிடக்கிறது. இவ்வளவு பால் வீணாகிறதே, வீட்டுக்காரன் கவனிக்கவில்லையா என்று கேட்டால், அவன் நற்செல்வன், அதாவது கிருஷ்ண கைங்கரியத்தையே செல்வமாகக் கொண்டவன். எப்படி லக்குவன் இராமனை பிரியாமல் சேவை செய்தானோ அப்படி இவன் கிருஷ்ணனை விட்டு பிரியாமல் அவனுடனேயே சுற்றிக் கொண்டிருக்கிறான். அதனால் எருமைகளை கறக்கக்கூட நேரமில்லை. அப்படிப்பட்ட பாகவதனின் தங்கையே என்று அழைக்கிறார்கள். 2. ரசோக்தி, சுவையான நயம். வாசலில் காத்திருக்கும் பெண்கள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை என்று பாடுகிறார்கள். அதாவது இராமனை பாடுகிறார்கள். கேள்வி என்னவென்றால், இது கிருஷ்ணாவதாரம்தானே, கிருஷ்ணனை பாடாமல் ஏன் இராமனை பாடுகிறார்கள்? இதற்கு உரையாசிரியர்கள் அழகாக சொல்கிறார்கள். கிருஷ்ணன் படுத்தும் பாடு தாங்க முடியவில்லை. ஆனால் இராமன் அப்படியல்ல. எதிரியான இராவணனிடம் கூட இன்று போய் நாளை வா என்று கருணை காட்டியவன். அவன் குணமே மனதிற்கு இனிமையானது. அதனால் கிருஷ்ணனால் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தாக இராமனை பாடுகிறோம் என்கிறார்கள். 3. ஸ்வாபதேசம், உட்பொருள். இப்பாசுரம் வெளிப்படையாக எருமைகளையும் கோபியையும் குறிப்பது போல் இருந்தாலும் இதன் உள்ளர்த்தம் மிக ஆழமானது. எருமைகள் இவை ஆச்சாரியர்கள். எப்படி எருமைகள் கன்றை நினைத்தாலே பால் சுரக்கிறதோ அதுபோல ஆச்சாரியர்கள் சீடர்களின் முகத்தை பார்த்தாலே உபதேசங்களை மழையாக பொழிவார்கள். கேட்க ஆளில்லாவிட்டாலும் அருளிச் செயல்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். நற்செல்வன், இது ஆச்சாரியனை குறிக்கும். அவன் பகவத் அனுபவம் எனும் செல்வத்தையே பெரிதாகக் கொண்டவன். பெண், அந்த ஆச்சாரியனுக்கு தங்கையாக இருப்பவள், அதாவது சீடராக இருப்பவள். ஸ்ரீராமானுஜர் தொடர்பு, த கோல்டன் நகெட். 6000 படி குரு பரம்பரை வைபவத்தில் ஒரு அற்புதமான குறிப்பு உண்டு.
எம்பெருமானார் அவதரித்தார் போல காணும் இப்பெண் பிள்ளை அவதரித்தபடியும். அதாவது ஸ்ரீராமானுஜர் எப்படி பாகவதர்களிடத்திலே, அதாவது அடியார்களிடத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவரோ அதேபோல இந்த பெண்ணும் அடியார்கள் தன் வாசலுக்கு வந்து அழைப்பதை விரும்புகிறாள். மையக்கருத்து, கீ மெசேஜ்: அனைத்தில்லத்தாரும் அறிந்து, அதாவது நான் கிருஷ்ண பக்தை என்பது ரகசியமல்ல, பாகவதர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து இருப்பதே எனக்கு பெருமை என்று அந்த பெண் நினைக்கிறாள். நாமும் பகவானை மட்டும் தேடி ஓடாமல் பாகவதர்களோடும் அடியார்களோடும் ஆச்சாரியனோடும் சேர்ந்து இருப்பதே உண்மையான பக்தி என்பதை இப்பாசுரம் உணர்த்துகிறது. முடிவுரை: இந்த பனிக்காலத்திலும் பாகவதர்களின் பாததூளி நம் வீட்டில் பட வேண்டும் என்று நினைக்கும் அந்த உன்னத நிலையையே நாமும் அடைவோம். அடுத்த பாசுரத்தில் யாரை எழுப்புகிறார்கள் என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்மிடம் தர்மசாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும்